ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் எல்லாருக்கும் குட் மார்னிங்க. காலையில் எழுந்திச்சிட்டு நேராக கம்பு தான் குடிக்க போகிறோம். கம்பங்கூழ் அதுவும் ஒரு கடையில் தான் போய் குடிக்க போகிறோம். போயிட்டு தட்டுவண்டி கடையில் தான் குடிக்க போகிறோம். போயிட்டு பார்த்திங்கன்னா இப்போ சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பயங்கர வெயில் ஆரம்பிக்கும் போதே பார்த்திங்கன்னா பயங்கர வெயில் அடிக்குது. காலையில் வந்து டீ காஃபிலாம் குடிக்கிறோம். வெறும் வயிற்றுல டீ காஃபி வடை நானும் சாப்பிடுவேன். எல்லாமே உண்டு. காஃபி சாப்பிடுவேன், டீ சாப்பிடுவேன், சில சமயத்தில் வடை சாப்பிடுவேன், 2 வடை சாப்பிடுவேன். எல்லாமே உண்டு. அதெல்லாம் வந்து நிப்பாட்டிட்டு நம்ம வந்து கொஞ்சம் கம்பங்கூழ் இது மாதிரி விஷயம் பழைய சோறு இதெல்லாம் சாப்பிட்டோம்னா வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. சரிங்களா? அது தமிழர் உணவு. இதுவும் விவசாயம் மாதிரி தான். கம்பெல்லாம் வந்து உங்களுக்கு விளைவிக்கிறது தான். விவசாயம் பண்ணி தான் கொண்டு வருவாங்க. எல்லாமே கொண்டு வந்து அரைச்சி ஊற காய வச்சு நைட்டு ஊற வச்சு காலைல தான் அது கூலாக ரெடி பண்ணுறாங்க. அதனால் கண்டிப்பாக எல்லாம் சாப்பிட்லாம். சரிங்களா? ரொம்ப சத்தான பொருள், அதிக ப்ரோட்டீன், அதிக அயன் சத்து உள்ளது. அதுதான் நம்ம சாப்பிட போகிறோம். வாங்க அப்படியே கிளம்புவோம். நம்ம பைக் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வண்டி எடுத்து போயிட்டுருக்கோம். பாருங்கள், இப்போ தான் வெளியில் வந்தாச்சு. மணி என்ன ஒரு 8:45 இருக்குங்க. காலைல கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன் இன்றைக்கி. ஏன்னா அந்த கம்பங்கூழ் குடிப்போன்ட்டு உடம்புக்கு நல்லது. அதுக்காக கிளம்பிட்டேன். சீக்கிரம் கிளம்பிட்டேன். பார்த்தீங்கன்னா காலையில் வெயில் பளிச்சுன்னு அடிக்குது. ரொம்ப அப்படியே கடற்கரை அப்பா குளிர்னு இருக்குது. வெயில் அப்படியே வேர்க்குதுங்க. காலையில் என்ன தான் குளித்தாலும் வேர்க்குது காலையில் அப்படியே. சரி வாங்க அப்படியே நம்ம மூவ் பண்ணிட்டே இருப்போம். நம்ம மக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்தாச்சுங்க. அழகாக நம்ம பைக்கை நிப்பாட்டிட்டு இங்கே தான் நம்ம கம்பங்கூழ் குடிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல கூட்டமாக இருக்குது. காலையில் வந்து பயங்கர கூட்டமாக இருக்குது. இங்கே வந்து என்னென்னா இது வந்து பாரம்பரிய தமிழர் உணவு வந்து எல்லாருமே காலையில் கம்பங்கூழ் களி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் தட்டுண்டில் வைக்கிற மாதிரி போயிடுச்சு இன்றைக்கி வந்து. ஆமாங்க. அதே மாதிரி வெயில் காலத்தில் சாப்பிட்டோம்னா நம்ம வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. வயிற்று புண்ணு, அடுத்த மலைச்சிக்கல் எல்லாத்தையும் போய்க்கிடும். சொல்லப்போனால் வயிறு கேன்சரு எல்லாத்தையுமே சரி பண்ணின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம குடிக்க வந்திருக்கோம் இன்றைக்கி. சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. இளநீ குடிக்கிறோம்ல, இளநியை மதியானம் குடிப்போம், இல்லை காலையில் குடிப்போம். இளநிக்கு பதிலாக இது சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். செரிமானத்துக்குலாம் நல்லதுங்க உடம்பு. செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால் இங்கே சாப்பிட வந்திருக்கோம். சரிங்களா? பயங்கர கூட்டமாக இருக்குள்ள வந்து அப்பா என்னக்கா வச்சுருவோம். பயங்கர கூட்டமாக இருக்குது. அண்ணா பாருங்கள் பயங்கர பிஸியாக இருக்காரு. காலைல சாப்பிட்டா நல்லா உடம்புக்கு. என்ன பண்ண சாப்பிட்டோம்னா சாப்பிட்டா நல்லது. நல்லதுன்னா எப்படி உடம்பு நல்லதுண்ணா. ரொம்ப இருக்கும் உடம்பு. குளிர்ச்சியா வெயிலுக்கு இதெல்லாம் சைடிஷ் அங்கே இருக்குது. ஃபஸ்ட் சைடிஷ் எடுத்துப்போமா? இது பார்க்கும்போது வேறு சிந்தனைகள் வருது நமக்கு. தோற்றத்தெல்லாம் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்குது. அதாவது இந்த ஸ்டாண்டு, இந்த ஊறுகாய், இந்த இதெல்லாம் மாங்காய் ஊறுகாய், சிப்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நைட்டு நாங்கள் தான் வருது நமக்கு எல்லாமே. வீடியோ எடுக்கிறோம் அப்படியே. ஆமாம், காலையில் பயங்கர பிஸியாக இருக்கீங்களா? பார்த்து வேறு போயிட்டுருக்கு. அப்படியே சைடிஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாங்காய், பச்சை மிளகா, என்ன ஊறுகாய் போடுறது, ஊறுகாய், வத்தல் வச்சுருக்காங்க உள்ள டப்பாவில் வத்தல். அதாவது மிளகா வத்தல் மேலே அந்த இதுங்க. இது கலர் வத்தல். இது வந்து கான் துறப்போம். அப்படியே கான் சிப்ஸ். இது இங்கேயும் இந்த கான் உள்ள பாருங்கள். அமெரிக்காரன் இங்கேயும் வந்துட்டான். துவையல் இருக்குது அந்த பக்கம் இருக்கா துவையல். சரி சரி, தட்டு கொடுங்க, சின்ன தட்டு கொடுங்க. எங்கே இருக்குது தட்டு? கழுவுறாங்களா? சரி, நமக்கு தட்டு வந்துருச்சுங்க. தட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி துவையல் கொஞ்சமாக வச்சுப்போங்க. இஞ்சி துவையல், மாங்காய், நல்ல சைடிஷு, வத்தல் கொஞ்சம் போட்டு சின்னாங்க எடுத்துக்கோங்க. சின்னாங்க இருக்கா? பார்க்கவே இல்லை பாருங்க. வத்தல்லாம் சும்மா அப்படி வாயில் போட்டுக்கலாம். என்னங்க உரிச்சு தர மாட்டீங்களா? உரிச்சிக்கணும் வேணுங்கிறாங்க. அம்மா உரிச்சிருக்காங்க. சரி, உரிச்சி வச்சோம்னா சீக்கிரம் காலியாயிரும். அப்படிங்க வச்சிடும் உரமா. ஃபஸ்ட்டு கம்பா? இது கம்பு சொம்பில் போட்டுருங்க. பாதி ஊற்றுவீங்களா? கம்பு இது கேவுரா? சூப்பர் தான், போடுங்க கேவுரு. அடுத்து மோர் கொஞ்சம் ஊற்றுவீங்க. வெங்காயம். சரி, வெங்காயம் பெரிய வெங்காயம் அது. ஆமாம், இது பெருசு. சரி, சின்னதெல்லாம் வெங்காயம் இங்கே இருக்கு. நம்ம உரிச்சிக்கணும்.
மோரா இது போட்டு ஒரு ஆத்தா தீருவீங்க. சரி குடிப்போம். உட்காந்தாச்சா? உட்காந்துடா கொடுத்தே. அதில் எடுத்தாச்சுங்க சொம்பு. செம்மையாக இருக்குது அப்படியே. இல்லை அப்படி ஜில்லுன்னு இருக்கு வயிறுலாம் அப்படியே உள்ள. குடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா கூலிங்காக இருக்குது அப்படியே பாருங்க. மோர்லாம் போட்டிருக்காங்களா நல்லா ஜில்லுன்னு இருக்கு அப்படியே. நம்ம அப்படியே ஓரளவுக்கு பாதி குடிச்சாச்சுங்க. இங்கே பாருங்க பாதி குடிச்சாச்சு. இன்னும் லைட்டாக தகுட்டுது. அப்போ என்ன பண்ணணும்னா லைட்டாக இந்த பாருங்க ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், இது அடிச்சுக்க சைடிஷே கிடையாது உங்களுக்கு. அப்பப்போ எடுத்து லைட்டாக உள்ளே விட்டுக்கிட்டு தான் வேலை. அதை வாயில் உள்ளே விட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான் திருப்பி. செமையாக இருக்குது அப்படியே. செமையாக உள்ளே இறங்குது சூப்பராக நமக்கு. நம்மளும் அப்படியே முக்கால் சொம்பு முடிச்சு வச்சுங்க பாருங்க. முடிச்சு எல்லாமே கல்பாடிச்சாச்சு எல்லாமே அப்படியே. இஞ்சி தோல் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது தொட்டுக்கிறது வந்து சைடிஷு. செமையாக உள்ளே இறங்குது அப்படியே நமக்கு. மக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. அப்படியே இங்கே வச்சுருவோம் எல்லாத்தையும் இதில். ₹25. சரி ஓகே. தேங்க்யூ. நல்லா சாப்பிட்டாச்சுங்க. காலை உணவு முடிஞ்சு. அதாவது பார்த்தீங்கன்னா முன்னாடி ரொம்ப நல்லது உடம்புக்கு வந்து. காலையில் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ குளிர்ச்சி உடம்புக்கு வந்து. நல்லா குளுமையாக சாப்பிட்டாச்சு நம்ம. ப்ளஸ் வந்து சில பேருக்கு வந்து ஒத்துக்காது. என்னென்னா டிசென்ட்ரி ஆகும் சில பேருக்கு வந்து. அதுக்கு என்ன காரணம்னா வயிறுலாம் பயங்கர புண்ணாக இருக்கும், கெட்ட விஷயம்லாம் உள்ளே இருக்கும். அது எல்லாமே டிசென்ட்ரியில் போய்டும் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. இப்படி வந்து ஒரு சொம்பு பத்தலைன்னா இன்னொரு பாதி சொம்பு தராங்க. அதுவுமே காசு தான் உங்களுக்கு. அதாவது இதெல்லாம் பத்தாமல் திருப்பி நம்ம வீட்டில் போய் ஒரு 2 இட்லி சாப்பிட்றது நல்லது. வெறும் வயிற்றில் குடித்தா வயிற்றுக்கு நல்லது. கொஞ்சம் செரிமானம் நல்லாயிருக்கும். வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும் உங்களுக்கு. குடல் சுத்தமாகும் நமக்கு. அதுக்காக முக்கியமாக சாப்பிட்றது. வெயில் கிடத்தா குளிர்ச்சி, உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கணும் நமக்கு வந்து. முக்கிய காரணமே அதுதான். அதுக்காக சாப்பிட்றது முக்கியமாக உங்களுக்கு. அதாவது இது வீட்டிலே செய்வாங்க முன்னாடிலாம். இந்த காலத்தில் யாரும் செய்கிறது கிடையாது. ஏன்னா டைம் வந்து கரெக்டாக இருக்கும். எப்போதும் டெய்லி பார்த்து இட்லி, தோசை, பூரி இது மாதிரி தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போலாம் இது கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது ரொம்ப வந்து. இப்போ நிறைய இடத்துல விற்கிறாங்க, ரோட்டில் விற்கிறாங்க. இது நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் ரொம்ப நல்லது. என்ன ஒன்று நம்மளோட தமிழரோட பாரம்பரிய உணவு இன்றைக்கி ரோட்டில் தான் விற்கிறாங்க பார்த்தீங்க. அந்தளவுக்கு ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து நிலமை. சரிங்களா? கண்டிப்பாக நீங்களாம் சாப்பிடுங்க எல்லாருமே வந்து. வெயிலுக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.